பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாள்ல வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? சங்கீதம் 119 144 பின்பகுதி. என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, சில பேர் கொஸ்டின் கேட்காங்க, என்ன ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைங்க பாவத்திலே விழ மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சிலர் கேட்பாங்க. ஆம் தேவ பிள்ளைகளே, எல்லாருக்கும் நெருங்குற மாதிரி அவங்களுக்கும் பாவம் நெருங்கலாங்க. இவங்களும் பாவத்துல விழலாம். ஆனா இவங்க விழுந்துட்டோமேன்னு சொல்லி உடனே எழும்புவாங்கங்க. அதான் ஆண்டவர் பிள்ளைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஒரு மனுஷன் விழுகிறது பெரிய விஷயம் கிடையாது. விழுந்த உடனே எழும்பணும். ஐயோ, நான் விழுந்துல கிடக்கேன், என் ஆண்டவர் என்னை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டவர் என்று சொல்லி பரிசுத்தருடைய நினைவு உடனே உங்களுக்கு வருது பார்த்தீங்களா? அதுதான் உணர்வு. அந்த உணர்வு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும், ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, பரிசுத்த பிள்ளைகளுக்கு இருக்குங்கிறது தாங்க வேதம் சொல்லுற சத்தியம். இல்லைன்னா நான் எப்படி வேணாலும் வாழ்வேன்னு சொல்றது உணர்வு இல்லாத பிள்ளைங்களுக்கு. ஆண்டவர் அதை விரும்பல. உணர்வுள்ளவனா நிச்சயமா நம்ம பிழைத்திருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.